பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு சர்ப்ரைஸான வீடியோவே இருக்கும். எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ். இந்த வீடியோக்கு வந்து எங்க டாடிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எங்கட எதுவுமே கேட்காம அவரே எல்லா வேலையும் பார்த்து எல்லாமே பண்ணி எங்களுக்கு வந்து சொன்னாரு, இது மாதிரி முடிச்சுட்டேன், காங்கிரட் போட போறோம், இன்னைக்கு போட போறேன், வந்தா வாங்க வரடி போங்க, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வீட்டு வந்து வாடகை வீடு சொன்னாலும் கட்டிக்கிறீங்கன்னு கொஞ்சம் காசு இருந்துச்சு, அதை மேல வந்து சென்ட்ரிங் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நேற்று நைட்டு வந்து கடையில இன்ஃபார்ம்ல இருந்து ரூஃப் போறேன், வந்தா வாங்க அவ்வளவுதான், கடைக்கு போறீங்கன்னா ஆல்ரெடி 9:15 மேல ஆயிடுச்சு. இப்ப 2 தடவை கால் பண்ணாரு, என்ன வரீங்களா வரலையா, ரூஃப் போட போறோம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே பரவாயில்ல, ரூஃப் போட போறோம் நாங்க இன்னைக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பொருளா இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். கட்டி முடிச்சு பாதி ரூஃப் போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 மாசம் போட்டு வச்சிருந்தேன். போட்டு வைக்கிறத பணத்தை 10,000 வருதுன்னா அதுக்கு ஒரு பொருளை வாங்கி அப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கம்பி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லா வேலையும். இப்ப என்ன வேலை பார்க்க போறோம், 2வது மாடிக்கு ரூஃப் போட போறோம். கீழ ஒண்ணு மேல கீழ வந்து உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ரூஃப் போட போறோம். மேல உள்ள ரூஃப் போட ஃபர்ஸ்ட் ஒரு ரூஃப் போட்டாச்சு. ரூஃப் போட்டீங்கன்னா அப்புறம் தான் ரூஃப் அப்படின்னு கேட்காதீங்க. மேல உள்ள வீட்டுக்கு ரூஃப் போட போறோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க. ரொம்ப நாள் இது வந்து எப்ப போடுவோம்னு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டே இருந்தோம். கரெக்டா இது கடை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து முடிகிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரி நான் அப்பா எல்லா வேலையும் கொஞ்சம் பார்த்து இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ரூஃப் போடுற வேலை கம்பிலாம் வாங்கி, கம்பி தான் எக்கச்சக்கமான காசு ஆயிடுச்சு. நிறைய பேர் அந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாயிருச்சுன்னு கேக்குறீங்க. இந்த வீட்டுக்கு சொல்லிட்டு கடைசி வரும். அதுக்கு நாங்க வந்து எழுதி வைக்கல, நோட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதுவரை ஒரு பைசா கூட கடன் வாங்கல, நகையை வைக்கல. அந்த வீட்டுக்காக நாங்க எதுவுமே பண்ணல. நகையை வச்சது பாத்தீங்கன்னா நம்ம கடைக்காக தான். நகையை ஃபுல்லாத்தையும் வச்சுட்டோம். எந்த நகையுமே இப்ப இல்ல, தாலியை தவிர்த்து வேற எந்த நகையுமே இல்ல. ஆனா அந்த வீட்டுக்காக இதுவரை ஒரு பொட்டு நகை கூட நாங்க வைக்கல. நக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம். இந்த 2027 பால் காய்ச்சற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்லே பால் காய்ச்சற மாதிரி, 2027 ஃபர்ஸ்ட்ல பால் காய்ச்சற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்க்க போறோம். ஒரு மாசத்துல ஒரு 10,000-20,000 வந்து கையில நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் வாங்கி போடுற மாதிரி, நிலைக்கு மரம் வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்னா பண்ணலாம். ஆனா இந்த இயர்ல கண்டிப்பா நிலம் வச்சிருவோம். இந்த இயர்ல கண்டிப்பா நிலம் வச்சிருவோம். அதெல்லாம் பாப்பீங்க. இன்னைக்கு வந்து ரூஃப் போற வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க, இன்னைக்கு ரொம்ப நிறைய எடுக்க முடியாது, ஏன்னா கடைக்கு வேற வரணும். ஆனா கொஞ்சமா கிளிப்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆயிடுச்சு. கரெக்டா நாங்க போயிட்டு ரூஃப் போறது கரெக்டா இருக்கும். போட சாமி எல்லாம் கும்பிட்டு கிளம்பி திருப்பி கடைக்கு வந்துருவோம். ஓகேவா குட்டி? பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அங்கோடேக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. மீட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னா கூத்தாண்டனுக்கு போகிறோம். கடை எப்பவுமே 10 மணிக்கு தான் ஓப்பனிங்கு. சரி ஓப்பன் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக போய் அட்டன் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துட்டு வருவோம். இல்லை டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்துடுவோம். அம்மா இன்னைக்கு வந்து கடைக்கு வராது. அம்மாவுக்கு இன்னைக்கு ஷாப் லீவ் விட்டுரும். அம்மா இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களா? நாளைக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டீங்களாம்மா? நாளைக்கு எல்லாருக்குமே லீவு. நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸ்பெஷலான இடத்துக்கு. என்னராமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் கூட. ராமன் சொன்னேன், இவரத்தாங்க பாப்பா அப்படின்னு சொன்னா, அந்த இடம் என்ன இடம்ன்றத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னராமா, என்ன இடமா இருக்கும் கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க என்ன இடமா இருக்குன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஷாப் நிறைய பேர் இன்னுமே நிறைய பேருக்கு வந்துங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக தெரியல. நீங்கள் லொக்கேஷன் பார்க்கணும்னா மேப்பில் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அந்த வீடியோ யோகாஸ் லைஃப் ஸ்டைலில் இருக்குது. 1 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதை கரெக்டாக அக்யூரேட்டாகவே அதில் போட்டுருப்பேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தா மேப் பார்த்து வராங்களோ இல்லையோ, அந்த வீடியோ பார்த்தாங்க கரெக்டாக நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தாராளமாக வரதா இருந்தால் வாங்க. ஃபுல்லாக இனிமேல் முகூர்த்தம் சீசன், ஃபங்க்ஷன் சீசன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்ற நகையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சூப்பரான கமெண்ட்ஸ் நேரில் வந்து வாங்குறவங்களும் சூப்பர், வேற லெவல், நீங்கள் சூப்பராக பேசுறீங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் இந்த ஊரானே எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்களாம் சென்னை நினச்சிக்கிட்டு இருந்தோங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் சிவகங்கையில் தான் இருக்கோம். எங்களுக்கு நல்ல நல்ல ரிவ்யூ கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அம்மா குட்டீஸ். தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி சூப்பரான சப்போர்ட், எங்களுக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட்டே எங்களுக்கு போதும். ஆனால் என்னடாமா, இந்த சப்போர்ட் எப்பயுமே இதே மாதிரி இருந்தாலே எங்களுக்கு ஓகே தான். ஓகேவா? இப்போ போயிட்டு நான் வீடியோலாம் எடுக்கிறேன் பாருங்கள். காங்கிரட் போட போகிறாங்க. என்னடி
நேரம்மா வேலை நடக்குதா? சாமி கும்பிட சொல்லியிருக்காரு அப்பா. சாமி கும்பிட்டோட கிளம்ப சொல்லியிருக்காரு. ராமுக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் வந்துக்கிறேன். இது மேலே இதுலேயே கம்மி விட்ருக்கோம்னா நான் சொன்னேன்ல மேலே ஒரு ரூம் வருதுன்னு, அதான் அந்த ரூம். இவ்வளோ வேலை பார்த்துட்டாரு. பூராமே ஃபேனு, சிம்பிள் லைட்டு தான் இதில் மாட்ட போகிறோம். ரொம்ப பெருசாலாம் மாட்டலை. ஃபேனு, குக்கி, அதுதான் பைப் அங்கிட்டு இங்கிட்டுமா வளைஞ்சு போகுது. இந்த இடத்துல வந்து மேலே ஒரு ரூம் வருது 3ஆவது ஃப்ளோரில். இந்த பக்கத்து வராது, இங்கிட்டு வருது. இது வந்து ஏன்னா வந்து நாங்கள் வந்தால் போனால் தங்குறதுக்காக இந்த ரூம் இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நெட்டு ரூம் இது வந்து அகலம் வந்து பெரிய ரூம் தான், கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த இடத்துல பாத்ரூம், அந்த சட்டி இருக்குல்ல அங்கே பாத்ரூம் வருது. அப்படியே வந்து இந்த ரூம் அப்படியே ரூம் ஆக்குறோம். இதை போட்டு மேலே மூடுறோம், இதையும் மூடுறோம். சென்ட்ரிங்கில் மூடினா தான் ரூம் மேலே இருக்கும். அது எப்படின்னு தெரியல, எப்படி பண்ணுறாங்கன்னு. ராமாடி பேக் எடுத்துட்டு வந்துரு, கிளம்பிடுவோம். அப்படியே டைம் ஆயிடுச்சு, வந்துடுவாங்க. இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க கஸ்டமர் வர்றதுக்கு. ஆடிக்கிட்டே தான் இருக்கேன். பல வருஷங்களாக இதே பண்ணிக்கிருக்காரு. மணலில் பாதிக்கப்பட்டுச்சு. டான்ஸ் ஆடி ஆடுவேன். 100 தடவை ஆடிக்கிறேன். ரூஃப் போட போகிறோம். டைம் ஆயிடுச்சு. இந்த இவர் தான், நான்லாம் சுடவே மாட்டேன் யாரையுமே. ஒரு நாள்லே கொண்டு வரணும் அது. இந்த கும்பிரட்டாவும் போமா. கும்பிடு, எல்லாம் கும்பிடு. வா
சரிம்மா கும்பிடுங்க. மோட்டர் அமுத்துங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அந்த வண்டி நிற்கிறனால? அப்புறம் பார்த்துக்குருவோம். நம்ம ஏரியாவில் போய் போட்டிருக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் போயிடுவாங்க. தண்ணி பிடிச்சி விடுமா? இல்லை ஆரம்பிச்சு விட. தண்ணி பிடிச்சி விடுமா? ஆமாம் ஏதாவது ஒரு குடத்தில் வாங்கி ஊற்றிக்கிட்டோம். கடைக்கு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா 5-6 கஸ்டமர் வந்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கலாம் சரி காலையில் கொஞ்சம் கஸ்டமர் வந்து 1 மணிக்கு மேலே தான் வருவாங்கன்னு நினச்சி நாங்களும் வதவதுன்னு வந்துட்டாங்க. ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் வந்து சிண்டு போய் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இது கிளம்பிட்டோம். உடனே சாமி வேகமாக கூப்பிட சொல்லிட்டோம். 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் சாமியை கும்பிட்டுருங்க நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக சாமி கும்பிட்டு இப்போ வந்து கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். கடைக்கு போயிட்டு நான் வந்து முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணுறேன். நடுவில் எப்போ ஃப்ரீ கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து போய் இடத்து வீட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நாளைக்கு காலைல சீக்கிரமாக கிளம்பி தான் வந்து பார்க்கணும். என்ன ஃபுல்லாக நைட் நேரம் வந்து வீட்டை பார்க்க முடியாது. காலையில் நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம். சண்டே தானே, நாளைக்கு சண்டே தானே, அதோட வந்துட்டோம் பாருங்க. நாளைக்கு சண்டே, நாளைக்கு போட்டிருக்கலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துனால வெளியே போகிறோம். சரி நம்மளால அவர் நாளைக்கு தான் போட்டு மெதுவாக போயிருந்துருக்கலாம் முன்னு இல்லை. அப்போ யோசிக்கல நம்ம என்ன லேட்டாக கூட போயிருந்துருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வண்டி நிறைய வர ஆரம்பிச்சு புரியுதா. வெளியே போவாங்க, கறிகிரி எடுப்பாக கூட்டம் அதிகமாயிருன்னு. கரெக்டு தான். ஆஃபீஸ் ஒர்க்லாம் எனக்கு நடக்கும். அதனால அவ்வளோ வண்டி போவாங்க. நாளைக்கு சண்டே எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. வண்டியில் புதுசுக்கு போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டு தான். நம்மளுக்கு கரெக்டாக தான் சாப்பிட்ருப்பாங்க ஒரு நாள் லீவில். ஆமாம் சண்டை வந்துடும். அதான் வேணாம். அதனால இது கரெக்டாக தான் இருக்குது. ஃபுல் பாதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரி ஒரு நாள் நம்ம ஏரியாவில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி பார்த்துக்கலாம். சிண்டு கால் பண்ண வெயிட் பண்ணுங்க. மேடம் வந்து ஜிஎஸ்டி பில்லு போட்டுக்கிருக்காங்க. என்னப்பா வீடியோ முடிக்கலையாப்பா? முடிக்கல. என்ன பண்ணணும்? என்ன வேலை நடந்துருக்கு? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. உங்களுக்கு வேறு என்ன வேலை? இன்னைக்கு வந்ததுலேருந்து அதான் வேலை. காங்கிரீட் இப்படி நினப்பு கடை அங்கே இருந்தால் கடை நினப்பா இருக்குது. இங்கே இருந்தால் இங்கே கடை நினப்பு இருக்குது. இங்கே இருந்தால் வீட்டில் என்ன வேலை ஓடிக்கிருக்கு, முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மைண்ட் செட்டே ஓடிக்கிருக்கு. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. கடையில் தான் இருக்க முடியும். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு கஸ்டமர்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி கஸ்டமர்டே பேசி மாதம் ஜிஎஸ்டி கட்டணும். அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். வந்துட்டாங்க. காட்டேரிங்க வந்துருச்சுங்க. சாப்பிட்டீங்களாடா? ஹாய் மகிழன் வாங்க. சாப்பிட போறோம். பாய். ப்ளீஸ் வீடியோ முடிச்சுக்கலாம். வரோம். இங்கே இருக்கிறாம என்ன பண்றேன் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஆளாக இன்னைக்கு கடையில் நின்று கஸ்டமரை வந்து ரொம்ப வந்தோம். இல்லை எனக்கு 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். இன்னைக்குன்னு பார்த்துங்க நான் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அவ்வளோ ஆள்லாம் வராது. அப்படிதான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணோம். ஆனால் எப்பயும் போல வச்சு செஞ்சுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஓகே பரவாயில்ல. அருப்புக்கோட்டை, திருச்சுழி, அப்புறம் நிறைய ஊர், மானாமதுரை, காளையார் கோவில், இல்ல நிறைய பேர் வந்து காளையார் கோவில், மானாமதுரை சைடு, வெளியூர்ல இருந்து வர்றீங்க. எனக்கு ரொம்ப சோழவந்தான், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து எங்களுக்கு வந்து பார்த்து எடுத்துட்டு போறீங்கல்ல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு நிறைய குறை எதா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. நேரமா எதா இருந்தாலுமே சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நேரமோ ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக்னா திருத்திக்குவோம் கண்டிப்பாக. ஓகேவா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, எனக்கு வந்து வேறு என்ன சொல்லணும், ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் இன்னும் நிறையா வீடு கட்டணும்.
நிறைய இடம் வாங்கணும் அப்படின்னு பேராசைகள்லாம் இருக்குது. சரி அந்த ஆசைப்படுறது நல்லது தானே, ஆசைப்பட்டாதான் நம்ம அதுக்கு எடுத்து என்ன பண்ணுவோன்னு ஓடுவோம். இப்போ அந்த வீடு நல்லா ரூஃப் போட்டாங்க, எங்களுக்கு போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷன். நாளைக்கு காலைல போய் பார்ப்போம், ஓகேவா? காலையில் போய் பார்த்துட்டு என்ன நடக்குது இருந்துச்சுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன வீடியோ நம்ம சொல்லாத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்ன விஷயமா இருக்கும், எதுக்காக, எங்கே போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.